அதிதி, அதிதி, ஹே. ஆ ஆ ஆ சொல்லு துர்கா. என்னாச்சு உனக்கு திரும்பவுமா? ஏண்டி, காலையிலேருந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு புரியுதா துர்கா? எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு தான் இன்னும் புரியல. நீ என்ன சொல்ற? பாரு, அது ஒரு எதர்ச்சியா நடந்தது தான். அதுக்காக நீ இப்படி யோசிச்சுட்டே இருந்தீன்னா எல்லாமே சரியாகுமா என்ன? அதுக்குன்னு வருத்தப்படாமல் இருக்க முடியுமா? சரி, இப்போ நீ யாருக்காக வருத்தப்படுற அதை முதல்ல சொல்லு. இதுக்கான பதில் என்கிட்ட இல்லை துர்கா. ஒரு பக்கம் என்னோட அண்ணன், இன்னொரு பக்கம் என் அத்தை பொண்ணு. என்னதான் அத்தை பொண்ணாக இருந்தாலும், வயசில் பெரியவளாக இருந்தாலும், எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு. ஸோ நான் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணவா இல்லை அமர்த்தாவுக்கு சப்போர்ட் பண்ணவா? எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன கேட்டால் நீ 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணவே தேவையில்ல. ஏன் அப்படி சொல்கிற? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனதுலேருந்து, அதாவது இந்த காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கோம். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்ததுலேருந்து உன்னோட ஃபேமிலியை பற்றி என்கிட்ட நிறையவே சொல்லியிருக்க. அதிகமாக உங்கள் அண்ணனை பற்றியும் அப்புறம் உங்கள் அத்தை பொண்ணை பற்றியும் தான் நிறைய சொல்லியிருக்க. ஏன்னா அவங்க தான் வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அதை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்க. ம், ஆமாம். நீ அவங்கள பற்றி சொன்னதை வச்சு எனக்கு கொஞ்சம் புரியுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்ச நாள் இது மாதிரி கொஞ்சம் சோகமாக இருப்பாங்க. சோகமானா சொல்ல முடியாது, தனித்தனியாக யோசிப்பாங்க. ஏன்னா இது ஒன்றும் பிளான் பண்ணி நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியும் நடக்கலை. இது ஒரு எதர்ச்சியாக நடந்தது தானே. ஆக்சுவலாக இது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தான். ஸோ அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளில வர கொஞ்சம் நாள் ஆகும். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க 2 பேருமே திரும்பவும் பழைய மாதிரி சண்டை போட தான் ஆரம்பிப்பாங்க. ஐயோ, அவங்க இப்பயுமே சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. என்ன, இப்போ அண்ணன் வீட்டில் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கவங்க அப்படியே விட்டுருவாங்களா என்ன? நீ வேணா பாரு, உங்கள் அண்ணன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அமைதியாக இருக்கும். அப்புறம் திரும்பவும் 2 பேர் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. சண்டை போடுவாங்க தான். ஆனால் ஏய், நீ ரொம்ப யோசிக்கிற. சம்மந்தப்பட்டவங்களே நீ வேணா பாரு, 2 நாளில் அவங்களே சண்டை போட்டு பேசுவாங்க. ஆனால் நீ தான் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிகிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் அத்தை பொண்ணுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது. ஏதோ இருக்கா? என்ன இருக்கு? சம்திங், ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்கிற? எந்நேரமும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. சாதாரணமாக அவங்கள பேசி கூட நான் பார்த்ததில்ல. இதில் எப்படி அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நீ சொல்கிற? உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் தான் புரியல. ஆனால் நீ என்கிட்ட சொல்லும்போது எனக்கு நல்லாவே புரியுது. உங்கள் அண்ணனுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் என்ன, வெளியில் கோவமாக காட்டுறாங்க, உங்களுக்கும் அது கோவமாக தெரியுது, அவ்வளோதான். துர்கா, நீ என்னென்னமோ சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல. அதெல்லாம் போக போக புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்காம வரியா? கொஞ்சம் லைப்ரரி போயிட்டு வருவோம். லைப்ரரியா? சரி வா, எனக்குமே ஒரு புக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ம். ஏன் ஏன் அப்படி நிக்கிற? உள்ளவா. என்னாச்சு மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான். அங்கிருந்து உன்னை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்படி வாசல்ல நின்னுக்கிட்டு வரலாமா வர வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க, நான் என்ன சின்ன பிள்ளையா? தெரியுதுல்ல நீ சின்ன பிள்ளை இல்லைன்னு. அப்புறம் என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? இது உன் வீடு தானே. உன் வீட்டுக்கு வரதுக்கு என்னத்துக்கு யோசனை? வா வா உள்ள வா. என்ன மாப்பிள்ள யோசிச்சுட்டே இருக்கீங்க? அத்தான் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, உள்ள வாங்க. அதான் இதுவரையும் வந்துட்டீங்க, அப்புறம் உள்ள வர்றதுக்கு என்ன தயக்கம்? எனக்கெல்லாம் எந்த தயக்கமும் இல்லை மாமா. இது நம்ம வீடு தானே, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன தயக்கம்? வாங்க உள்ள போலாம். லலிதா, லலிதா, சரஸ்வதி, விக்ரம் மாப்பிள்ள வந்துட்டாரு, வா. ஆமா விக்ரம், என்னப்பா நீ நைட்டெல்லாம் வீட்டுக்கே வரல? நாங்கள் எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? அத்தை, நான் எழில் கூட தான் ஸ்டுடியோவில் இருந்தேன். சரி, போகும்போது சொல்லிட்டு போகலாம்ல, நான் அவன் கூட தான் இருக்கேன்னு. அம்மா, நான் இங்கே யார் கூட அதிகமாக இருப்பேன்? அவன் கூட மட்டும்தானே. அப்போ அவன் கூட தானே இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும், அதான் சொல்லாமலே அப்படியே போயிட்டேன். எங்களுக்கு தெரியும்ப்பா, எழில் கூட தான் இருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் கோயிலுக்கு போகும்போது காரில் நீ பேச்சிட்டு தானே வந்த, எழில் எங்கேயோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான்னு. அப்போ அவன் வந்துட்டானா வரலையான்னு எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அதனால தான் எங்களுக்கு தோணவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருமா. நான் உங்களுக்கு தெரியும் நினச்சிட்டு தான் சொல்லாமல் போயிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இனிமே எங்கே போனாலும் சொல்லிட்டே போகிறேன். சாப்பிட்டியா விக்ரம்? நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஏன் யாரும் சாப்பிடாம இருக்கீங்களா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க மாத்திரை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காவது சாப்பாடு கொடுக்கலாம்ல. அவங்களையும் பட்டினி போட்டு வச்சிருக்கீங்க. டேய், நீ எதுவும் சொல்லாமல் வீட்டை விட்டு போயிட்டு ஒரு ஃபோனும் பண்ணல. நாங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ட்ட. எங்கே இருக்க, என்ன பண்ணுறனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்படி நடந்துச்சுன்னு நீ அவ்வளோ வருத்தத்தில் இருக்க. எப்படி நீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும். நீயே சாப்பிடாத போது எங்களால் எப்படிடா சாப்பிட முடியும்?
எங்களுக்கு சோறு இறங்குமா? அம்மா இதெல்லாம் ஒரு காரணமா? வயசானவங்க நீங்க, சாப்பிட்டா தானே உடம்புல தெம்பு இருக்கும். வீட்டுல எம்பிட்டு வேலை பாக்குறீங்க, சாப்பிட்டா தானே வேலை பார்க்க முடியும். பிள்ளைங்க சாப்பிடலனா பெத்தவளுக்கு எப்படிப்பா தொண்டையில சோறு இறங்கும்? நீயே சொல்லு. என்னத்த நீங்களும் இது மாதிரி பேசுறீங்க? அம்மா தான் ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா நீங்களுமா? இது என்கிட்ட என்னமோ சொன்னேன், நீங்க சும்மா சொல்றீங்கன்னு. என்ன அங்க வர வைக்கிறதுக்காக சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டியா? உங்க அம்மா கிட்டயும் உங்க அத்தைக்கிட்டையும் கேட்டியா? நான் சொன்னதானே சொன்னாங்க. அம்மா என்னம்மா நீங்க? சரி பாட்டி எங்க? அவங்களாவது சாப்பிட வச்சிருக்கலாம்ல. இப்ப அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா? உங்க அப்பா ஃபோன் பண்ணி விக்ரம வீட்டுக்கு கூட்டிட்டு வர நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அத்தை கொஞ்சம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு படுத்திருக்காங்க. தாத்தா தாத்தா சாப்பிட்டாரா? அவரு எங்க இருக்காரு? தாத்தாவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு வயலுக்கு போறேன்னு போயிருக்காரு. ஏன் தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வெளியில போனா நான் வீட்டுக்கு வராம இருந்துருவேனா? எங்க போனாலும் சுத்தி நான் இங்கதான் வந்தாகணும். எங்களுக்கு தெரியும்ல. ஆனா நேத்து நடந்தது அப்படி இல்லைல்ல. அதனால தானே பயந்துட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நேற்று அவனை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதனால தான் நான் கிளம்பி போனேன். நைட்டு ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். நான் காலையிலே வந்திருப்பேன். நைட்டு தூங்குனதே லேட்டு தான். அதனால தான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். அப்பாவும் மாமாவும் வந்து எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் ஏந்திரிச்சனே. அதனால தான். இதுக்கெல்லாமா பயப்படுறது? என்ன இருந்தாலும் பயம் இருக்கும்ல. வந்த பிள்ளை இப்படி வாசலே நிக்க வச்சு 2 பேரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அவனை கூட்டிட்டு போய் சாப்பிட்டே இல்லையான்னு கேட்டு சாப்பாடு கொடுக்கறது இல்ல. நான் ஒரு கிறுக்கிச்சு. என் புள்ள சாப்பிட்டானா என்னன்னு கூட கேட்கல. வாப்பா வந்து சாப்பிடு நீனு. இல்லம்மா இருங்க, நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன். பாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வரேன். பாட்டியை பார்த்துட்டு வரியா? சரி, அவங்க உள்ள தூங்கிட்டு தான் இருக்காங்க. நீ போய் பார்த்துட்டு வா. குட்டி எங்க கிளம்பி நிக்கிற? இதே வெளியே எங்கேயாவது போறியா? கேட்டுட்டு இருக்கோம்ல, பதில் சொல்ல. ஏண்டி செப்பமுக்கி? எப்பா விக்ரம்? யாருடா? நான் செப்ப முக்கியா? போடா ஃப்ராடு. இம்மாடி அமிர்தா, என்ன பேச்சுடி இதெல்லாம்? யாரு? நான் ஃப்ராடு? டேய் ஏன்டா கொஞ்சம் அமைதியா இரு. அவ பேசுறானா அவளுக்கு பதில் பேசுவியா? நீதான்டா. நீதான் ஃப்ராடு. ஃப்ராடு வேலை பண்ணி தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்த. யாரு? நான்? ஏய் ஏதாவது சொல்லிட போறேன். உன்கிட்ட யாராவது பேசுவாங்களா? ஃப்ராடு. ஏய் எனக்கு ஒன்றும் உன்கிட்ட பேசணும்லாம் ஒன்றும் ஆசை இல்லை. அப்புறம் எதுக்குடா என்ன கூப்பிட்ட? வந்து என்ன அப்படியே போக வேண்டியதானே? என்ன எதுக்குடா கூப்பிட்ட? ஐயா அப்படியே உன்னை கூப்பிடணும்னு எனக்கு ஆசை பாரு. மூஞ்சி மோரையும் பாரு. அது என்னடி இன்னமும் கோல்டு மெடலை கழுத்துல மாட்டின மாதிரி இன்னமும் அதை மாட்டி சுத்திட்டு இருக்க? டேய் என்ன பேச்சு இதெல்லாம்? அமிர்தா, விக்ரம் தான் பேசுறானா? அவனுக்கு பதில் பேசிட்டு இருக்க. ஏன் மக்களே இப்படி பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் உன்கிட்ட என்ன சொல்லி கூட்டு வந்த? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா பாரு, இது போட்டுக்கிட்டு சுத்த எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் போட்டுட்டு சுத்துறேன். எனக்கு தெரியும்டி, எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொன்ன கதையெல்லாம் நீ போட்ட பிளான் தாண்டி. எப்படி இவளே பிளான் போட்டு என் கையால தாலி வாங்கிப்பாலாம். அதுக்கப்புறம் மொத்த பழி என் மேல தூக்கி போடுவாளாம். யாரு? நான் பிளான் போட்டு உன் கையால நான் தாலி வாங்கிக்கணும்னு நினைச்சனா? ஐயோ ச்சே, கனவுல கூட நான் அப்படி நினைச்சது கிடையாது. ஆனா நீ நினைச்சிருக்கடா. நினைச்சதையும் நடத்திட்ட. ஏய் நான் உன்கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். எனக்கு அந்த மாதிரி எண்ணெல்லாம் துளி கூட கிடையாது. அப்படியே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கியேன், என் மாமா அதான் உங்க அப்பா அவர்கிட்ட நான் போய் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே போதும், ஜாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. ஆனா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா நீயும் எனக்கு தேவையில்ல. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதுல உன்னைய பிளான் போட்டு நான் என் கையால தாலி கட்டுறேனா? ஐயோ டேய், நீ சொல்றத யார் வேணா நம்புவாங்க. ஆனா நான் நம்பவே மாட்டேன். நீ பக்கா ஃப்ராடு தான்டா. இங்க பாரு, திரும்ப ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இருந்த அப்புறம் அவ்வளவுதான். அதே தாண்டா உன்கிட்டயும் சொல்றேன். இன்னொரு தடவை என் சப்ப முக்கின்னு சொல்லிட்டு இருந்த அவ்வளவுதான் உனக்கு. சரி அதெல்லாம் விடுடி. எதுக்கு அதை கழுத்துல மாட்டிட்டே சுத்திட்டு இருக்க? டேய் எனக்கு என்ன ஆசையா நீ கட்டினத கழுத்துல மாட்டிட்டு சுத்துறதுக்கு? அது மட்டும் இல்லாம இது என்ன கோல்டு மெடலா இல்ல வைர நெக்லஸா கழுத்துல மாட்டிட்டு சுத்த? வீட்ல இருக்கவங்க இதை கழட்டக்கூடாதுன்னு என்ன மிரட்டி வச்சிருக்காங்க. மிரட்டல, பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பண்ண சொல்ற? என்னால இதை கழட்டி தூக்கி எறிய முடியல. மீனுக்குட்டி என்ன வார்த்தை இதெல்லாம்? கழட்டி தூக்கி எறிய முடியலன்னு? அது என்ன சாதாரண கயிறுன்னு நினைச்சிட்டியோ? அத்தை, எனக்கு பிடிச்சவங்க கையில இருந்து நான் கட்டிக்கிட்டாதான் இதுக்கு பேரு தாலி. பிடிக்காதவன் கையில இருந்து கட்டினா அது வெறும் கயிறு தான். அப்படியே வாயிலே போட்டுருவேன். என்ன பேச்சு பேசுற? பெரியவங்களே எதிர்த்து பேசுற? விக்ரமே எதிர்த்து பேசிட்டு இருக்க? கிராமத்துல நில்லடி, எங்கேயுமே சரி அந்த கயிறுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. சாதாரண கயிறாமலே கயிறு. பிடிச்சவன் கட்டினாலும் பிடிக்காதவன் கட்டினாலும் தாலி தாலி தான். உன் இஷ்டத்துக்கு அதுக்கு பேரெல்லாம் மாத்தி வைக்க முடியாது. சரஸ்வதி எதுக்கு புள்ளைய மிரட்டுற? அதுக்கு என்ன விவரம் தெரியும்? அது ஏதோ கோவத்துல பேசுது. என்னடா சொல்றீங்க? கோவத்துல பேசினாலும் என்ன மாதிரி வார்த்தையை பேசுறதுன்னு கொஞ்சமாவது அறிவில்ல? படிச்ச பிள்ளை தானே இவ. சரஸ்வதி விடு, இப்ப எதுக்கு அவளை ஏச்சிட்டு இருக்க? நான் தான் தப்பு. இங்க எல்லாரும் கரெக்ட், ஆனா நான் மட்டும் தான் தப்பு. ச்சே.
அமிர்தா, அமிர்தா, ஏன்பா நீ அவகிட்ட ஏன்பா கோவமா பேசிட்டு இருக்க? நீ பேசுறதும் தப்பு விக்ரம். நீ என்னடி பச்சை பிள்ளை மாதிரி அவனுக்கு கொஞ்சிட்டு இருக்க? டேய், என்ன வார்த்தை இதெல்லாம்? கழுத்துல இருக்கிறது என்ன கழட்டி போடலையானு? அது என்ன சாதாரண கயிறு நினைச்சீங்களோ? உங்க அம்மாக்கு கழுத்துலயும் உங்க அத்தைக்கு கழுத்துலயும் இந்த மாதிரி ஒரு கயிறு இருக்கு. நாங்களும் உங்களை கழட்டி கீழே போடுன்னு சொல்ல முடியுமா? சொன்னா நீங்களா ஏத்துப்பீங்களா? அப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் இதுவும் ஒண்ணா? ஒண்ணுதான்ல, அதுவும் இதுவும் ஒண்ணுதான். ரெண்டு கயிறு ஒரே கயிறு தானே. ஏதாவது மாற்றம் இருக்கா என்ன? ரெண்டும் ஒரே கயிறு தான். அப்ப அதுவும் இதுவும் ஒண்ணுதான். ச்சே, இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஓ, அப்படியோ? சரி சரி சரி, நீங்க போங்க. உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. பெத்தவும் பேச்சுக்கும் மரியாதை இல்ல. சரி, நீங்க போங்க. போய் உங்க இஷ்டத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. என்னப்பா நீங்க? உங்க பேச்சுக்கு நான் என்னைக்காவது மரியாதை இல்லாம நடந்திருக்கேனா? என்னைக்கு அது மாதிரி நடந்தது இல்ல. ஆனா இப்ப நடக்குதே, அதானே சொல்றேன். அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. சரி, இனிமே இது மாதிரி எதுவும் நடக்காது. நடக்காம இருந்தா அது வரையும் சந்தோஷம். பாட்டி பார்க்கணும்னு சொன்னோம்ல, போய் பாரு. நீ போய் பாட்டியை பார்த்துட்டு வாப்பா. நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம், சரிங்கம்மா. பாட்டி, நீங்க என்ன பத்தி யோசிச்சீங்க. ஆனா நேத்து உங்களை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நான் உங்களை பத்தி யோசிச்சிருந்தேன்னா நான் நேத்து அங்க இருந்திருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது உங்ககிட்ட நான் பேசியிருப்பேன். ஆனா நான் எதுவுமே பண்ணாம தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீங்க நான் வீட்டுக்கு வர வரையும் சாப்பிடாம இருந்திருக்கீங்க. அப்போ ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ருக்கீங்க. ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க? உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியும்ல. வயசான காலத்துல ஏன் பாட்டி இப்படி சாப்பிடாமலாம் இருக்கீங்க? அதுவும் எனக்காக. சின்ன வயசுல இருந்து இப்போ வரையும் எல்லாருக்கும் மேலேயும் ஒரே மாதிரி தான் பாசத்தை காட்டுறீங்க. ஆனா நாங்க தான் யாருமே உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். நாங்கன்னு சொல்றதை விட நான் உங்களை புரிஞ்சுக்கவே இல்லை பாட்டி. என்னை மன்னிச்சிருங்க. விக்ரம், எப்பா விக்ரம், வந்துட்டியா? பாட்டி பார்க்க வந்துட்டியா? என்ன கல்யாணி நீ இந்த நேரத்துல இப்படி தூங்கிட்டு இருக்க? நல்ல சாப்பாடோ? எங்க அம்மாவும் அத்தையும் உனக்கு நல்ல வாய்க்கு ருசியா சாப்பாடு செஞ்சு போட நீ நல்ல மூக்கு மட்டும் சாப்பிட்டு தூங்குற. ஏலே, நேத்து ராத்திரி யார வீட்டுக்கு வரல? ஐயோ கல்யாணி, நான் எழில பார்க்க போயிருந்தேனா, அவ வேற ஊட்டிக்கு போய் போட்டோலாம் எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தான். அதான் அதை பத்தி கேட்கலான்னு அவனை பார்க்க போனேன். அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தோமா, நான் அப்படியே அங்கேயே தூங்கிட்டேன். நைட்டு ரொம்ப லேட்டா தூங்கினேனா, அதனால காலையில ஏந்திரிக்க ரொம்ப நேரமாச்சு. அப்பாவும் மாமாவும் வந்து என்னை எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே இருந்துச்சு நான் இங்க இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். இல்ல பாட்டிக்கிட்டே போய் சொல்றியோ? என் கல்யாணி கிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா? இப்ப நான் வந்ததும் நேரா உன்னை பார்க்க தான் வரேன். நெசமா? அடவன் புருஷன் மேல சத்தியமா? ஏலே, போய் சத்தி ஏன் புடிச்ச மேல பண்ற? அப்புறம் பாரேன். என்ன கல்யாணி நீ உன் பேரனா? நான் சொன்னா நம்ப மாட்டியோ? என்னமோல, என் பேர பிள்ளைங்க இத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஆள் கூட வீட்ல இல்லனா மனசு கடந்து தவிக்குது. ஏற்கனவே என் பேத்தி அமிர்தா தூரமா படிக்க போறேன், வேலைக்கு போறேன்னு அங்க போய் இருந்துகிட்டா. அவ இங்க வந்து இருக்க மாட்டாளா, இங்கே இருந்துட மாட்டாளான்னு எத்தனை நாள் தவிச்சிருக்கும்ல. இப்ப ஆசைப்பட்ட மாதிரி இங்கே வந்து தங்கிட்டா. அடுத்தது உன் தம்பிக்காரன் என்னமோ சீமையில இல்லாத படிக்கிறேன்னு அங்க போய் எங்கேயோ கடல் கடந்துல போய் படிக்கிறான். அங்கே படிச்சுட்டு அங்கே வேலை பாக்குறேன்னு அவனும் அதே தானே பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் இங்க வந்து இருந்துட மாட்டானா, நம்ம கூட இங்கே இருந்துட மாட்டானான்னு ஏக்கமா இருக்குல்ல. இந்த நேரத்துல நீயும் வீட்ல சொல்லாம வீட்டை விட்டு வெளில போய் ராத்திரியும் வீட்டுக்கு வராம இப்படி இந்த நேரத்துக்கு வந்தீனா எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ கல்யாணி, நான் தான் சொல்றேன்ல, பேசிட்டே இருந்தமா அப்படியே தூங்கிட்டேன். அப்பா வந்து எழுப்பி விட்டதாலதான் நான் எழுந்திருச்சனே. இல்லனா இன்னமும் உன் பேரை அங்கேயே தூங்கிட்டு இருந்திருப்பேன். சரி, வருத்தப்படாத. அதான் உன் பேரை வந்துட்டேன்ல. அப்புறம் கவலைப்படாத, உன் சின்ன பேரனும் கண்டிப்பா வருவான். அதான் என் தம்பி. உன் தம்பிக்காரனும் இங்கே நம்ம கூட வந்து இருந்துட்டனா இந்த கிழவிக்கு வேற என்னல வேணும்? வயசான காலத்துல எல்லா பேரப்பிள்ளையும் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசினாதானே இந்த கிழவிக்கு சந்தோஷம். எல்லா பேரப்பிள்ளைகளும் என் பக்கத்திலே இருக்கு, அவன் மட்டும் எம்பிட்டு தூரம் போய் இருக்கான். அவங்க படிக்கணும், அவங்க வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே ஆசையா போனான். அவங்க படிச்சுட்டு அவனுக்கு பிடிச்ச வரைக்கும் அங்க வேலை பார்த்துட்டு கண்டிப்பா அந்த கல்யாணி பார்க்க அவன் ஓடி வந்துருவான். எல்லாருக்குமே கல்யாணி பிடிக்கும். ஆனா அவனுக்கு எங்க எல்லாரையும் விட உன்னை ரொம்பவே பிடிக்கும்ல. அப்ப கண்டிப்பா உன்னை தேடிட்டு வருவான். என் பேரனுக்கு அவன் ஆத்தா அப்பனை விட என் மேலதான் உசுரு, என் மேலதான் பாசம் அதிகம். ஆமாமா, நாங்களும் அப்படியே உன் மேல பாசமா இல்ல பாரு. எப்ப பார்த்தாலும் அவன் மட்டும்தான் உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கான். நாங்களும் கொஞ்சமா தான் வச்சிருக்கோம். அப்படிதானே? ஆமால, நீ என்ன சொன்னாலும் சரி, அவன் மட்டும்தான் என் மேல பாசம் அதிகமா வச்சிருப்பான். நீங்களாம் எனக்கு கொஞ்சம் தான் வச்சிருக்கீங்க. கல்யாணி, நீ இருக்க பத்தியா? பேர பிள்ளைங்க எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா உனக்கு ஒரு பேரை மட்டும் வசதி இல்ல. எல்லாருமே எனக்கு வசதி தான் பிள்ளை. என்ன, அவன் கொஞ்சம் கூடுதலா வசதி, அவ்வளவுதானே? அப்பயும் அவனை விட்டு கொடுக்க மாட்டியே. சரி, அதெல்லாம் விடு. நம்ம அவனுக்கு நைட்டு ஃபோன் பண்ணி பேசலாம். தம்பிக்கு ஃபோன் பண்றியோ? இல்ல அந்த முகம் பார்த்து பேசுவாங்கல, அந்த ஃபோன் பண்றியோ? ஆமா பின்ன, கல்யாணி எப்பயுமே அவன்கிட்ட அப்படித்தானே பேசுறது. அப்புறம் என் பேரன் நான் எப்படில பாக்குறது? சரி கல்யாணி, சண்டைக்கு வராத. வீடியோ கால் பண்ணி தரேன், நம்ம எல்லாருமே பேசலாம் இன்னைக்கு. இல்ல சாப்பிட்டியா? எங்க எங்க சாப்பிட்டேன் நானு? காலையில இருந்து தூங்கிட்டு தானே இருக்கேன். இப்பதானே எழுந்திருச்சு வீட்டுக்கு வரேன். இனிமேதான் போய் சாப்பிடணும். இல்ல இந்நேரமா சாப்பிடாம இருக்க? சாப்பிடாம தான் இருக்கேன். யாருக்காவது அக்கறை இருக்கா என் மேல? வீட்ல ரெண்டு பேர் இருக்காளுவோ, என் பேரனுக்கு சோறு போடாம என்ன பண்ணிட்டு இருக்காளுவோ? நான் பெத்ததும் தெரியல, உங்க அப்பா கட்டினதும் தெரியல. ஆமா பாட்டி, ரெண்டு பேருமே சரியில்லை தான்.
நான் எவ்வளவு பசியோட வந்திருக்கேன். உட்காந்து எனக்கு ஒரு வாய் சோறு பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு உட்காந்து எந்த நேரமும் சீரியல் தான் பார்த்துட்டு இருக்கிறது. டிவி தான் நாத்தனா கடிங்க ரெண்டு பேரும் டிவி தான். டிவி முன்னாடி உட்கார்ந்தவங்க ஏந்திரிக்கவே மாட்டாளோ. கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்ல. என் பேரப்பிள்ளைக்கு சோறு போடாம டிவி பார்த்துட்டு இருக்காங்களா? நீ வாப்பா, நான் உனக்கு சோறு போடுறேன். அவளுக்கு இன்னைக்கு இருக்கு. வா கல்யாணி, அவங்க 2 பேத்துக்கு இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. வர வர அவங்க 2 பேரும் சரியே இல்ல. நீ வாப்பா, அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு மாமியார் நான் என்னன்னு காட்டேன். நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறதால ரொம்ப ஓரமா ஆடிட்டு இருக்காளோ. இனிமே மாமியாருங்கிற பதவி எடுக்கணும். அப்பதான் 2 பேரும் அலங்க விடுவோம். மத்த கறி இருக்கா தெரியுமா? அவளுக்கு கொழுப்பு அதிகம். அவளுக்கு மாமியார் இல்ல மாமனார் இல்ல. அதனால சந்தோஷமா இருக்கா அம்மா வீட்ல. இதுவே அவங்க மாமியார் உயிரோட இருந்திருந்தாங்க அவளை வேலை செய்ய சாவடிச்சிருந்திருப்பாங்க. இப்படி அம்மா வீட்ல சௌகசா உட்கார்ந்துட்டு சாப்பிட முடியுமா? அதானே, இப்படி பாட்டி வீட்டுல சொகுசா உட்காந்து சாப்பிட முடியுமா? நீ வா பாட்டி, வந்து கேளு. கேக்குறேன். நீ முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிட்டு முடி, அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு. இவன் காலையில ஓடும்போதும் வேகமா தான் ஓடுறான், வண்டி ஓட்டும் போதும் சர்ன்னு தான் போறான். காலையில ஓடும்போதும் நம்மளால பிடிக்க முடியல, வண்டியில போனாலும் இவனை பிடிக்க முடியலடா. அவனை எப்படிடா பிடிக்க முடியும்? அவன் தான் ரன்னர் ஆச்சே. அதுவும் கரெக்டு தான். சின்ன வயசுல இருந்து ஓடிக்கிட்டே தானே இருக்கான். அப்ப அவனை பிடிக்கவே முடியாதுதான். எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்டா. ஆனா இவன் மட்டும் தான்டா பயங்கர வெறியா இருக்கான் அதுல. அதுக்கு காரணம் அவங்க அண்ணன் தான். யாரு? அர்ஜுன் அண்ணனை சொல்றியா? ஆமா, அவருதான். அவங்க அண்ணன் மட்டும் இல்ல, அவங்க மாமா கிரணும் தான். சொல்லியிருக்க மச்சான், எனக்கு ஞாபகம் இருக்கு அவங்க எல்லாத்தையும். அவங்க கூட சேர்த்து என்ன இருப்பாங்கல்ல, அவங்க மொத்தம் 6 பேருன்னு சொல்லியிருக்கல்ல. ஆமாண்டா, மொத்தம் 6 பேரு. அவங்க பயங்கரமான ஸ்போர்ட்ஸ்மேன்டா. 6 பேருமே சரி. இவன் எப்படி இப்படி இவ்வளோ வெறியா இருக்கானோ ஸ்போர்ட்ஸ்ல, அதே மாதிரி தான் அவங்களும். என்ன நேரமும் கிரவுண்ட்ல தான் இருப்பாங்க. ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி. அதர் ஸ்கூல் காலேஜுக்குலாம் காம்படிஷனுக்கு போனோம்னா அவங்க தான் கப் அடிச்சுட்டு வருவாங்க. அவங்க கேங்ல 2 போலீஸ் ஸ்போர்ட்ஸ்லயே பயங்கரமா ட்ரைனிங் பண்ணாங்க. ஞாபகம் இருக்குடா. ஆனா சிபி, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீயும் கேகேவும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருந்திருக்கீங்க. சொல்லப்போனா சின்ன வயசுல இருந்து நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் வந்து காலேஜ்ல தான் உங்க கூட ஃப்ரெண்டானேன். அதனால் சார் சொல்ல வருவது என்ன? இல்லடா, சின்ன வயசுல இருந்தே பேசி பழகுனவங்க தான் இவ்வளோ க்ளோஸா இருப்பாங்க. நான் உங்க கூட ஃப்ரெண்டானதே காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல தான். சொல்லப்போனா 3 வருஷம், இது 4வது வருஷம். ஆனா ஆனா நீங்க 2 பேருமே ஏதோ என் கூட சின்ன வயசுல இருந்தே பழகுன மாதிரியே ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களே. அடச்சி லூசு, இது என்ன கேள்வி? சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருந்தா என்ன, இல்ல பாதியில ஃப்ரெண்டா இருந்தா என்ன? ஃப்ரெண்டு தான்டா. அது க்ளோஸா இருந்தாலும் சரி, லாங்கா இருந்தாலும் சரி. பஸ்லயோ ட்ரெயின்லயோ நம்ம டிராவல் பண்ணும்போது எதிர்பார்க்காம ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கும். ட்ரெயின்ல போகும்போது நம்மளுடைய ஸ்டேஷன் வர வரைக்கும், அதாவது நம்மளுடைய ஸ்டேஷன் 2 மணி நேரம்னு வச்சுக்கோயேன். 2 மணி நேரத்துல ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கு கிடைப்பாங்க. பஸ்ல போகும்போது ஒரு 1/2 மணி நேரம் டிராவல்னு வச்சுக்கோ, அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. 1/2 மணி நேரத்துல ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க, 2 மணி நேரத்துல ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. 2த்துக்கும் நேரம் மட்டும் தானே மச்சான் டிஃப்ரெண்ட். மற்றபடி ஃப்ரெண்டு தான். என்ன, நானும் கேட்கவும் சின்ன வயசுலயே அறிமுகமாயிட்டோம். நீ கொஞ்சம் வளர்ந்து தாடிலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சோடா புட்டி போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அறிமுகமான, அவ்வளவுதான். வேற எந்த டிஃப்ரெண்டும் இல்ல. ஆனா இவ்வளவு கேவலமா எவனும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்டா. இங்க பாரு, ஓவரா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், பைக் அப்படியே ஒரு சாய் தான் சாச்சிருவேன். கிருஷ்ணன், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதடா. என்ன நம்பி என்னோட லாவ் இருக்கு. லாவா? அது என்னடா? அதான் மச்சான், இன்னைக்கு மதியம் கூட ஒரு பொண்ணை பார்த்தோமே. நம்பலாம்? நம்ம இந்த பொண்ணை பார்த்தோம் மச்சான், நம்பல. நானும் கேட்கவும். அடப்பாவி, அந்த பொண்ணை என்ன ஒரு 5 நிமிஷம் பார்த்திருப்பியா? 5 நிமிஷமா இருந்தா என்ன, இல்ல 2 மணி நேரமா இருந்தா என்ன மச்சான்? பொண்ணு தானே. டேய், என்னடா நான் சொன்ன டைலாக்க, அதுவும் ஃப்ரெண்டுக்காக சொன்ன டைலாக்க ஒரு பொண்ணுக்காக எடுத்து விடுற? எதுவா இருந்தா என்ன மச்சான், நல்லா இருக்குல்ல ரைமிங்கு? கேவலமா இருக்கு. அப்புறம் மச்சான், ஏன்டா வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தியா என்ன? சாச்சா, அது இல்ல மச்சான். இப்போ நம்ம ஜோரோவோட பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாரும் பார்ட்ஸ் வாங்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். ஆமா, அடிச்சவனுங்க சும்மாவா அடிச்சானுங்க? எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சு விட்டு தானே போனானுங்க. என்ன, உள்ளடி இல்லாம எல்லாமே வெளிக்காயமாயிடுச்சு. அதனால அதிகமா எந்த சேதாரமும் இல்ல. அப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஆபரேஷன் பண்ணா எல்லாமே சரியாயிடுமா மச்சான்? ஜோரோ திரும்பவும் வந்துருமா? அதெல்லாம் சரி பண்ணலாம்டா. உள்ளெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. சும்மா மேல இருக்கிறத மட்டும் தானே பிடிச்சி உடச்சு விட்டானுங்க. அதை மட்டும் மாத்தினா போதும். கேகே பைக்ல போகும்போது எப்பயுமே சிரிச்சுட்டே தான் போவான். ஆனா இன்னைக்கு பாத்தியா மூஞ்சி எப்படி வச்சுட்டு போறான்னு? அது அவனுங்க ஜோரோ மேல கை வச்சுட்டு போனானுங்களே, அந்த கோவத்துல வண்டி ஓட்டிட்டு போறான். மச்சான், டைம் ஆயிடுச்சா என்ன? நம்ம காலேஜ் பஸ் வருது. ஆமா, காலேஜ் பஸ்ஸே வருது. அப்ப காலேஜ் முடிஞ்சிருச்சோ? நல்ல குளுகுளுன்னு காத்து வருதுல்ல. பின்ன காத்து வராம ஜன்னல் எப்படி பப்பரப்பான திறந்து வச்சுனா காத்து தாண்டி வரும். பஸ் வேகமா போகுது இல்ல, அதான் காத்து பயங்கரமா அடிக்குது. அப்படியா? பஸ் ரொம்ப வேகமா போதோ? புட்டி எங்க, இங்க வா, உன் தலை இங்க நீட்டு பாக்கும். போடி, நீ இப்படிதான் ஒரு தடவை நீட்டு சொன்ன பள்ளிக்கூடம் படிக்கும்போது. அப்படியே ஜன்னல்ல என் தலையை விடல, நான் மாட்டேன்ப்பா.
பரவாயில்லையே, குட்டி உசாரா இருக்கா. குட்டி, என்னைக்கா இருந்தாலும் நீ என்கிட்ட மாட்டுவ, அப்ப இருக்குடி உனக்கு. டேய் என்னடா இவன் ரொம்ப ஃபாஸ்டா போனா இப்ப என்ன சடனா ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கான். அதான்டா எனக்கு ஒண்ணும் தெரியல. டேய் மச்சான் சிக்னல்ரா. ஆ ஆமால. என்ன பண்றான் இவன்? வண்டியை ஓட சொன்னா உருட்டிட்டு இருக்கான். அடப்பாவி, அதனாலதான் வண்டி உருட்டிட்டு போறானா? காலேஜ் பஸ் போய் 10 நிமிஷம் ஆகுது, இன்னமும் ஒரே இடத்துல உருட்டிட்டு இருக்கான் பாரு. டேய் அவனுக்கு ஃபோன் பண்ண, ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறா. சரி மச்சான். காலையிலே மாலை வர ஏங்குதடி அடப்பாவி, மாட்ட பத்தியா அட்டன் பண்ணிட்டான்டா. டேய் மச்சான், என்னடா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்றீங்க? யாரு சார், நீங்களா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? அதுவும் எப்படி ஒரே இடத்துல? ஒரே இடத்துலயா? அட ஆமா. மச்சான், இந்த இடத்துல ஒரே பள்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் வண்டி போக மாட்டேங்குதுடா. எப்படி மச்சான், மதியம் ட்ரிபிள் பிளாக் முன்னாடி நடந்துச்சு அதே மாதிரி பெரிய பள்ளமா மச்சான்? டேய் காலேஜ் பஸ் போய் 10 நிமிஷம் ஆகுதுடா, ஆனா நீ இன்னமும் ஒரே இடத்துல ஊட்டிட்டு இருக்க. இல்ல மச்சான், கீழே பள்ளம். டேய் மச்சான் போதும்டா, ரொம்ப உருட்டாத. ஆமா மச்சான், ரொம்ப உருட்டாத, பாவம் வண்டி. டேய் நீ வேற இருடா. டேய் இங்க பாரு, நம்ம ஒண்ணு இப்ப சும்மா ஊர் சுத்தறதுக்காக வண்டி எடுத்துட்டு கிளம்பல. ஆமால. ஆமா, நம்ம எதுக்கு இப்ப வண்டி எடுத்துட்டு கிளம்பணும்? டேய் எதுக்கு போறேனே மறந்துட்டியா? டேய் கேக்கே, ரொம்ப ஓவரா பண்றடா. நீ அந்த சோடா புட்டியை பார்த்தாலே எல்லாத்தையும் மறந்துடுற. ஆமா மச்சான். டேய் 2 பேரும் கலாய்க்கிறத விட்டுட்டு நம்ம இப்ப எதுக்கு கிளம்பணும்னு சொல்லுங்க, எனக்கு மறந்துருச்சு. மறக்கும்டா மறக்கும், அப்படியே உன் ஜோராவே மறந்துரு. ஓவர ஷாக் ஆகாத. மச்சான், என்னோட ஜோரோ அவனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக தானே அவனுக்கு பார்ட்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டு இருக்கோம். மறந்துட்டேன் மச்சான். ஞாபகம் வந்துருச்சா? அப்ப சீக்கிரம் கிளம்பு. நீ இப்ப போய் கிளம்பி நம்ம போய் வாங்கினாதான் 10 நாள்ல ரெடி ஆகும். இல்லன்னு வச்சுக்கியா 1 மாசம் மாதிரி ஆகும். பரவாயில்லையா? ஐயோ ஆமா மச்சான். சரிடா, நான் கிளம்புறேன். மச்சான் சிக்னல் போட்டுட்டாங்க, நாங்களும் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கோம். சரி மச்சான், அப்ப நீங்க வாங்க, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். சரிடா நீ கிளம்பு, நாங்க போன் வைக்கிறோம், பின்னாடி வந்துட்டு இருக்கோம். சரி மச்சான். அட கேக்கே, என்னடா ஆச்சு உனக்கு? அவளை பார்த்தாலே எல்லாத்தையும் மறந்து நிக்கிறேன். இது சுத்தப்பட்டு வராது. கேக்கே, கெத்தா இரு, கெத்த மட்டும் விட்டுறாதுடா. சரி சரி, நம்ம அப்புறமா கூட புலம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஜோரோ பாவம் அது. அழாத, இப்படி வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்க. எனக்கு புரியுது, உன்னோட வலி என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என் வலியை புரிஞ்சு என்னடி பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் லைஃப் டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னோட வலியை புரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஏண்டி நீ எப்படி சொல்ற? யார் சொன்னா உன்னோட லைஃப் போயிடுச்சுன்னு? யார் சொல்லணும் ரஜினா? யார் சொல்லணும்? என் கழுத்துல என்ன தொங்கிட்டு இருக்குன்னு பாத்தியா? அது போதாதா? இதுல யார் வந்து தனியா சொல்லணும்? இங்க பாரு, நீ ரொம்ப ஷாக்ல இருக்க, குழப்பத்திலே இருக்க. நான் ஷாக்ல இருக்கதான், ஆனா குழப்பத்தில் இல்லை, தெளிவாக தான் இருக்கேன். சரி, நீ தெளிவாக தான் இருக்க, ஆனா உனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு ஷாக்ல இருக்க. அதனால தான் உன்னால் இப்படிலாம் பேச முடியுது. நீ கொஞ்ச நாள் அமைதியாக இரு, அமைதியாக பொறுமையாக யோசி. அமைதியாக பொறுமையாக யோசிச்சா மட்டும் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிடுமா ரஜினா? சொல்லு. உனக்கு நான் என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல அமிர்தா. எனக்குமே ஒன்றுமே புரியல ரஜினா. என் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, நான் உனக்கு கேட்குறேன், நீ அதுக்கு பதில் சொல்வியா? கேளு. உனக்கு விக்ரம் அண்ணாவை எப்போலேருந்து பிடிக்காது? ஏன் உனக்கு தெரியாதா? கேட்குறதுக்கு பதில் சொல்லுடி. உனக்கு விக்ரம் அண்ணனை பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் எப்போலேருந்து பிடிக்காதுன்னு நீ எங்ககிட்ட யார்கிட்டையும் சொன்னதில்லையே. ஆமாம்ல, ஏன் பிடிக்காது? எப்போலேருந்து பிடிக்காதுன்னு சொன்னதில்லைல்ல? பிடிக்காதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதான் கேட்குறேன், உனக்கு விக்ரம் அண்ணாவை எப்போலேருந்து பிடிக்காது? சின்ன வயசில்
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில டைமில் பாசமாக தான் இருப்பான். ஆனால் அதே சில டைம் அடிப்பான், என்னை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கு கோவம் வர மாதிரியே ஏதாவது பண்ணுவான். வீட்டில் யாரும் இல்லைன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். என்கிட்ட விளாட்றன்ட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவான். ஓ, அதனால் உனக்கு அப்பையிலேருந்து பிடிக்கல? இல்லை இல்லை, அப்பையிலேருந்துன்னு சொல்ல முடியாது. அப்போ எனக்கும் கோவம் வரும், நானும் சண்டை போடுவேன். ஆனால் அப்போல்லாம் நான் சண்டை போட்டேன்னா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். பதிலுக்கு என்கிட்ட சண்டை போட மாட்டான். ம். அதுக்கப்புறம் வளர வளர அவன் அப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அதை அப்போ என்னால் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்க முடியல. ஒரு சில இடத்துல ரொம்பவே காயப்பட்டுட்டேன். அதனால எனக்கு கோவம் உண்மையாலுமே வந்துச்சு. நான் உண்மையாலுமே சண்டை போட ஆரம்பித்தேன். எனக்கு உண்மையாலுமே அவனை பிடிக்காம போச்சு. அதுக்கப்புறம் 10th கூட நல்லா தான் பேசினான். 10th கூட என்கிட்ட சண்டைலாம் போட்டதே இல்லை. நானும் என்னடா இவன் என்கிட்ட சண்டையே போடல, என்னை திட்டவும் இல்லைன்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் 11thலாம் என்கிட்ட சண்டை போட ஆரம்பித்தான். என்கிட்ட கோவமாக பேசினான். ஸ்கூலில் நான் யாரையாவது பசங்க கிட்ட பேசினாலும் இல்லை பசங்க என்கிட்ட பேசினாலும் அவங்கள தேடி போய் அவங்கள அடித்து மண்டையை உடைச்சு அந்த பசங்க என்ன வந்து திட்டி, உனக்கு தெரியும்ல அதெல்லாம்? தெரியும். நம்ம 11th படிக்கும்போது 12th அண்ணன்களை விக்ரம் அண்ணா அடிச்சிட்டாருன்னு சொல்லி, அதுவும் ஒன்றால் அடிச்சிட்டாருன்னு சொல்லி கிளாஸ் ரூமில் வந்து நம்மக்கிட்ட சத்தம் போட்டாங்களே, ஞாபகம் இருக்குது? நீ கூட கிரவுண்டில் போயிட்டு அவங்க எல்லாருக்கிட்டேயும் அதான் எல்லார் முன்னாடியும் விக்ரம் அண்ணாவை திட்டிட்டு வந்த. அதுக்கப்புறம் தான் அவனை ரொம்பவே வெறுத்தேன். அவன் இருக்கிற இடத்துல இருக்கவே கூடாதுன்னு வெறுத்தேன். அவனால் நான் அதிகமாக கஷ்டம் தாண்டி பட்டிருக்கேன். இப்போ அவன் கையால் இந்த கயிறு, இதுவுமே எனக்கு கஷ்டமாக இருக்கு ரெஜினா. இங்கே பாரு, உனக்கும் அவருக்கு சின்ன வயசில் சின்ன சின்னதாக சண்டை நடந்துகிட்ருக்கு. அது உன்னை கோவப்படுத்துகிற மாதிரி உனக்கு தோணியிருக்குல்ல, உன்னை கோவப்படுத்தியிருக்கு. அதனால் கோவப்பட்டு நீ சண்டை போட்டிருக்க. ஸ்கூல் படிக்கும்போது இது மாதிரி நடந்தது, அது நானுமே பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் தான். உங்கள் 2 பேருக்கும் இதை தாண்டி வேறு ஏதாவது பர்சனலாக ஏதாவது சண்டை இருக்கா, கோவம் இருக்கா? பர்சனல்னா என்ன பர்சனல் சொல்கிற ரெஜினா? இதை தவிர வேறு என்ன இருக்குது? நான் சொல்கிறத கேளு. நீ கொஞ்ச நாள் அமைதியாக இரு, பொறுமையாக யோசி. நானே ரொம்ப வேதனையில் இருக்கேன், அதனால தான் உன்னை தேடி வந்தேன். நீயும் என்னை ஏதோ சொல்லி காயப்படுத்தாத ரெஜினா. இல்லை, நான் உன்னை காயப்படுத்தலை. நீ இது மாதிரி இருந்தனா ஓவர் திங்கிங் பண்ணி ரொம்ப கன்ஃபியூஸ்டாகிடுவ. ஸோ அதான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ நார்மலாகவே இரு. உன் கழுத்தில் அது இருக்குங்கிறதே நீ மறந்துடு. கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஒரு யோசனை வரும். அதுக்கப்புறம் நீ என்ன பேசணுமோ வீட்டில் பேசிக்கோ. நீ என்ன சொல்கிற? நான் சொல்கிறேன்ல அமிர்தா, இப்போ உனக்கு ரொம்ப வலிக்குது. உன்னால் இப்போ யார்கிட்டையும் எதுவும் பேச முடியாது. அப்படி நீ பேசினா கூட நீ பேசுறது உன் மனசுல இருந்தும் வராது. அவங்கக்கிட்ட பதில் பேசணுங்கிறதுக்காகவே கோவத்துலேயும் வலியிலையும் ஏதோ வார்த்தையை விட்டுருவேன். அது எங்கே தப்பாக போயிடும்டி. உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. அதனால் கொஞ்சம் யோசி, கொஞ்சம் பொறுமையாக இரு. அமிர்தா ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை? அமிர்தா ரொம்பவே ஸ்ட்ராங்குடி. அதனால தான் அவ்வளோ பெரிய ஃபேமிலியை விட்டு ரொம்ப வருஷமாக அவ்வளோ தூரத்தில் தனியாக இருந்தேன். போகாத இடம், தெரியாத மொழி, ஆனாலும் அங்கே போய் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தேன். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போது என்னால் ஸ்ட்ராங்காக இல்லை. இதை தான் பண்ணாதன்னு சொன்னேன். பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே உன்னோட வலியும் கோவமும் வார்த்தை ரொம்ப தப்பாக வருது. நீ எப்பயுமே ஸ்ட்ராங்கு தான் அமிர்தா. நீ எப்பயுமே வீக் இல்லை, புரியுதா? புரியுது. ஆனால் ரொம்ப வலிக்குது ரெஜினா. எனக்கு புரியுதுடி. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? வீட்டில் எல்லாரும் எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிறாங்கடி. இப்போ கூட நான் உன்னை பார்க்க வரலான்னு கிளம்பி வந்தேன். அவனை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. சார் நைட்லாம் வீட்டுக்கு வரவே இல்லை. அதனால் மாமாவும் அப்பாவும் போய் அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஓடி போய் அப்படி கவனிக்கிறாங்க. சாப்பிட்டியா, சாப்பிட்லையா, ஏன் வீட்டுக்கு வரலை, என்னாச்சு, நீ வராமல் என்னால் சாப்பிட முடியல, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் நீ அங்கேருந்து வந்து போய் ரூமுக்குள்ளே சாத்திக்கிட்டேன்னா கதவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் மொட்டை மாடியில் கொஞ்சம் நேரம் இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் ரூமுக்கு போயிட்டேன். அப்போ கூட அம்மா வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னை யாருமே கண்டுக்கலடி.
நான் சாப்பிட்டேன்னா என்ன யாருமே கண்டுக்கல. ஆனால் அதிதி மட்டும்தான் அப்பப்போ என்னை வந்து பாப்பா. எனக்கு அவள் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா ரூமில். நான் கீழே சாப்பிட போக மாட்டேங்கிறேன்னு அவளே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு தான் போவா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அப்படி இது எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு எனக்கு இது தேவையில்லைன்னு கத்தணும் போல தோணுது. நான் ஒன்றும் இதை ஆசைப்பட்டு என் கழுத்தில் மாட்டிகிட்டு இருக்கல ரெஜினா. காலையில் அவன் என்னை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? இதுக்கடி இது இன்னமும் கழுத்தில் மாட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிறான். எனக்கு என்ன ஆசையா ரெஜினா என் கழுத்தில் இதை மாட்டிகிட்டு இருக்கோன்னு? அவன் தானே போட்டான். நானா வேணும்னு சொன்னேன்? இதை கழட்டணும்னு சொன்னால் கூட வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சண்டை போடுறாங்க. என்னால் என்ன பண்ண முடியும்? இங்கே அதிகமாக ப்ரெஷரே எனக்கு தான் ரெஜினா. ஆனால் இன்னமும் நான் நல்லா தான் இருக்கேன், அவன் தான் ரொம்ப வலியை அனுபவிக்கிறாங்கிற மாதிரி எல்லாரும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. என்னை யாருமே கண்டுக்கலடி. இல்லை அமிர்தா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. யாரும் உன்னை கண்டுக்காம இல்லை. எல்லாருமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்கிற ரெஜினா? என் வாழ்க்கை நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காக எதுக்கு அவன்கிட்ட போய் பேசணும்? ஏன்னா இப்போ அந்த அண்ணன் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கு. அதனால் அவர்கிட்ட தான் போய் பேச முடியும். என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு. நான் தான் அதை கேட்கவே இல்லையே. அவன் எதுக்கு என்ன நல்லபடியாக பார்த்துக்கணும்? எனக்கு தெரியாதா என்ன பார்த்துக்க? இத்தனை வருஷமா நான் பார்த்துக்கலையா என்ன? இத்தனை வருஷமா நீ பார்த்துக்கிட்டது வேற. ஆனால் உன் கழுத்தில் இது இருக்குல்ல, இதுக்கப்புறம் நீ மட்டும் இல்லை, விக்ரம் அண்ணாவும் இருக்காரு. நீங்கள் 2 பேரும் ஒன்று தான். அதனால் எல்லாரும் அப்படி தான் நடந்துப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு அது நான் நியாயம்லாம் சொல்ல மாட்டேன். என்னென்னமோ சொல்கிறடி. அன்னைக்கு சொன்னேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே மாறிட்டேன், ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறேன்னு. இப்போவும் சொல்கிறேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே மாறிட்டேன், ரொம்ப பொறுமையாக யோசிக்கிறேன், ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறேன். ஆனால் உன் அளவுக்கு நான் இல்லை ரெஜினா. உன் இடத்துல நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் போக போக இந்த வாழ்க்கை எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருச்சு. அதே மாதிரி உனக்கும் போக போக இந்த வாழ்க்கை நிறையவே கற்றுக் கொடுக்கும். நீயும் என்னை விட அதிகமாகவே மெச்சூர்ட் ஆகுவ ரெஜினா. அமிர்தா, அத்தா வராங்க, அழுகாத. சொல்லுங்க அத்தை. ஜோஷ்வா, என்னடி தங்கம்? வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வரேன்னு சொல்லி ரெஜினா சொன்னா. அதுக்கப்புறம் திடீர்னு வீட்டுக்கு வந்து இல்லை அவள் வரல, அவங்க எல்லாரும் குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அம்மா நான் வந்ததும் கோவிலுக்கு போய் பொங்க வைக்கிறேன்னு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். சரிம்மா. அப்புறம் நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, கருத்தரும் கூட இருக்காரு. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நீ வருத்தப்படாத. நான் அந்த தம்பியை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தம்பியும் நல்ல தம்பி தான். உன் வாழ்க்கை நல்லா தான் அமையும். சரிங்கம்மா. என்னத்த போன வேலை முடிஞ்சிருச்சா? எங்கே உன் மவன் என்னை வேலை பார்க்க விட்டான். கிளம்பும் போது நானும் உன் கூட வருவேண்டின்னு மேலே ஏறிக்கிட்டான். அங்கே போய் கொஞ்ச நேரம் தான், அதுக்குள்ளே அம்மா அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அதான் அவனை தூக்கிட்டு வந்துட்டேன். அதான் இவனை கூட்டிகிட்டு வந்து உன்கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பவும் அங்கே போகணும். ஜோஷ்வா, ஏண்டி தங்கம் இப்படி பண்ணுறீங்க? பாட்டி இப்படி நடக்க வச்சுட்டே இருக்கீங்க. பாட்டி பாவம் இல்லை. நான் அப்போவே சொன்னேன், பாட்டி ரொம்ப தூரம் போகிறாங்க, வர ரொம்ப டைம் ஆகும், அதனால நீங்கள் அம்மா கூட இருங்கன்னு. இப்போ பாட்டிக்கிட்ட போய் 1/4 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே பாட்டியை தொந்தரவு பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டியா? என் பேரன் என்ன சொன்னாலும் சிரிப்பு தான். அந்த சிரிப்பிலே நம்மளுக்கு பதில் சொல்லுவான்னு சொல்கிறான். அவனை இங்கே கொடுங்கத்தான், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு வாங்க. அப்போ சரிம்மா. அமிர்தா, சாப்பிட்டியா? ரெஜினா, காஃபி ஏதாவது போட்டு கொடுத்தியா? சாப்பிட்டம்மா. வீட்டிலேருந்து வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். அப்புறம் ரெஜினா காஃபி போட்டு கொடுத்தா, இப்போ தான் குடித்தோம். ஆமாத்த, காஃபிலாம் போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டா. அதுக்கப்புறம் சும்மா கத்தாட அப்படியே வெளியில் உட்காந்து பேசலான்னு தான் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சரிம்மா, சரி சரி, நீ இவனை பிடி, நான் சீக்கிரம் போயிட்டு வரேன். அவனை என்கிட்ட கொடுங்கம்மா. நீ வச்சுக்கிறியா? சரி. ஜோஷ்வா, அங்கே பாரு, அத்தை உன்னை கூப்பிடுறாங்க, நீ அத்தைக்கிட்ட போ, சமத்தா இருக்கணும். சரிம்மா, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் அப்புறம் கிளம்புறேன், போயிட்டு சீக்கிரம் வரணும்ல. சரிங்கத்த, பார்த்து போயிட்டு வாங்க. ஜோஷ்வா, அத்தை மடியில் உட்காந்துருக்கீங்களாடி? எது பேசினாலும் சிரிப்பு தான் இல்லை இவன். ஆமாம், நம்மள மாதிரி இவருக்கு இன்னும் வாய் திறந்து பேச்சு வரலல்ல, அதனால நம்ம என்ன கேட்டாலும் சிரிக்கிறது தான். அண்ணா எங்க வேலைக்கு போயிட்டாரா? வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போதான் என் புருஷனை பற்றி கேட்குறேன். வேணாண்டி, திரும்பவும் சோக கீதம் பாடாத.
அவர் வேலைக்கு போயிருக்காரு, இன்னும் வரல. அப்போது நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதால தான் நீ சீக்கிரமாக வந்தியா வீட்டுக்கு? அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலைலாம் எனக்கு எதுவும் இல்லை, உனக்கே தெரியும்ல. அதனால் நானும் வந்துட்டேன். சரி அதெல்லாம் விடு. மேடம் இன்னைக்கு வேலைக்கு வரல, நாளைக்கு வருவீங்களா இல்லை வரமாட்டிங்களா? இல்லை இதே காரணத்தை வச்சு வேலைக்கே வரமாட்டிங்களா? ஏய், அது எப்படி நான் வேலைக்கு வராமல் இருப்பேன்? அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை, அதை எப்படி நான் விட முடியும்? நான் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த வேலையை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து உன் மூலயமா அந்த வேலை கிடைச்சது. நான் ஆசைப்பட்ட வேலையை நான் எப்படி விடுவேன்? ஏதோ காரணத்துக்காகலாம் எனக்கு பிடிச்ச வேலையை, நான் ஆசைப்பட்ட வேலையெல்லாம் விட மாட்டேன். கண்டிப்பாக நாளைக்கெலாம் வருவேன். அது அது என் அமிர்தாங்கிறது. எப்பயுமே ஸ்ட்ராங்காக இரு, உன்னை யாராலையுமே தோக்கவே முடியாது. ம், நான் எப்பயுமே ஸ்ட்ராங் தாண்டி. என்னடா நாங்கள் என்ன பேசுகிறோன்னு உனக்கு புரியலையா? அதனால தான் உங்கள் அம்மா கூப்பிட்டு இருக்கியா என்ன? ஓ புரியலையா? என்னடி தங்கம், அத்தை உன்கிட்ட பேசிட்டு இருக்காளா? அழகா சிரிக்கிறாண்டி. ம், இதை விட அவங்க அப்பா பேசுவார்ல, அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். 2 பேரும் பேசுறது எங்களுக்கு புரியவே புரியாது, ஆனால் அவர் பேசுறது இவனுக்கு நல்லாவே புரியும். அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கேற்ற மாதிரியே சவுண்டு கொடுப்பான். நிஜமாவா? ம் ஆமாம், நிஜமாதான். குழந்தைங்க பேசுறது அம்மாவுக்கு புரியும், அம்மா பேசுறது குழந்தைங்களுக்கு புரியும்னு சொல்லுவாங்க. நான் பேசுறது இவனுக்கு கொஞ்சம் புரியுதோ புரியலையோ, ஆனால் அவங்க அப்பா பேசுறது நல்லாவே புரியும், நல்லாவே ரியாக்ஷன் கொடுப்பாரு. ஓ, அப்போ இவர் அப்பா செல்லமா? ரொம்பவே ரொம்பவே அப்பா செல்லம்தான். அவங்க அப்பா இங்கே இல்லைல்ல, அதான் சார் இப்போது நம்ம கூட சமத்தா உட்காந்துருக்காரு. அவங்க அப்பா மட்டும் இருந்தார், அவங்க பாட்டிக்கிட்ட கூட போக மாட்டான், அவங்க அப்பா கிட்ட தான் இருப்பான். அப்போ ஃப்யூச்சரில் இவங்க 2 பேரும் பயங்கரமாக இருப்பாங்களே, அதை நினச்சா தாண்டி பயமாக இருக்கு. ஏண்டி ஏன் பயப்படுற? சந்தோஷப்படு. அப்பாவும் பையனும் ஃப்ரெண்டாக இருக்கிறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? அப்பாவும் பிள்ளையும் ஃப்யூச்சர்லன்னு எப்பயுமே ஃப்ரெண்டாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்னைய டீலில் விடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஓ, நீ அப்படி சொல்றியா? ம் ஆமாம், இவன் சரியாந்திர கேடிடி. அப்படியா ஜோஷ்வா? அப்படியா? உங்க அம்மா சொல்றது உண்மையா? நீ கேடி பயலா? என்னடி அவன் இல்லைங்கிறான்? இப்போ அவன் சொன்னதும் உனக்கு புரிஞ்சுது, அப்படிதான் தெரிஞ்சுது. ஏய் என்னடி நீயுமா? அடே என்னடா, என் புருஷனையும் எனக்கு எதிராக மாத்துற, என் ஃப்ரெண்டையும் எனக்கு எதிராக மாத்துற. இப்படி எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே உனக்கு பிடிச்ச மாதிரி நீ உன் பக்கம் எடுத்துக்கிறியா? ம், நக்கல் பண்றியா நீ? அம்மாவை நக்கல் பண்றியா? அம்மா பார்த்து சிரிக்கிறியா நீ? ம், நக்கல் பண்ணி சிரிக்கிறியா நீ? அம்மா இப்போ என்ன பண்ண போற? ஜோஷ்வாமா கிச்சு கிச்சு பண்ண போற. நண்டு உருது நரி உருது கிச்சு 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 கிச்சு. இப்போ இங்கே நண்டு ஊறுதா? நண்டு உருது நரி உருது ஜோஷ்வாவுக்கு கிச்சு கிச்சு கிச்சு. ஏய் போதுடி, ரொம்ப சிரிக்கிறான். பாத்தியா அவனை? நீ போதுங்கிற, ஆனா அவன் பண்ணுங்கிறான் பாரு, கிச்சு கிச்சு பண்ணுமா அவனை. டேய் உனக்கு வயிறு வலிக்கும்டா. ஜோஷ்வாவுக்கு கிச்சு 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 கிச்சு. ஏன்டி எப்படி பார்க்குற? ரொம்ப மனசு கஷ்டத்தில் வந்தேன், இப்போ மனசு ரொம்ப லேசா, ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டி. சீ, இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவேன்? நீ எப்பயுமே ஹாப்பியாக இரு, அதுவே போதும். இங்கே பாரு ஜோஷ்வா, உங்கள் அத்தை நமக்கு தேங்க்ஸ் சொல்கிறா, அப்போ உங்கள் அத்தைக்கு நம்ம கிச்சு கிச்சா பண்ணலாமா? டேய் ரெஜி வேணாம். வேணாண்டி, அவன் என் மடியில் உட்காந்துருக்கான், வேணாம். என் பிள்ளை பத்தியா, உன்னை எங்கேயுமே ஓட முடியாமல் ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சிருக்கான். ஜோஷ்வா, அத்தைக்கு நண்டு ஊறுதா? நண்டு ஊறுது நரி ஊறுது ஜோஷா குட்டி சொல்லு கிச்சி கிச்சி கிச்சி. ஐயோ ரெஜினா, ரெஜினா விடு விடு, பண்ணாதடி, ரொம்ப கூசுதடி, பண்ணாதடி. கிச்சி 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 கிச்சி. ரெஜினா ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணாதப்பா. ரொம்ப வேணாண்டி, வயிறு வலிக்கும்டி, ரொம்ப சிரிச்சா வயிறு வலிக்கும் ரெஜினா. ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி, வேணால, என் ஃப்ரெண்டு இல்லை. அதெல்லாம் முடியாது. என்ன ஜோஷ்வா, அத்தையை கிச்சு கிச்சு பண்ணுவோமா திரும்பியும்? நண்டு ஊறுது நரி ஊறுது. மாதா கிச்சு 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 கிச்சு. ரெஜினா ப்ளீஸ் டி ப்ளீஸ், முடியல.